விஜய் டிவியில் பிக் பாஸ் 9 அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, அதாவது 9வது சீசன் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். விஜய் டிவியில் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதா கேள்விப்பட்டு எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பிக் பாஸில் 2 பேரை குறித்து அவங்க கேட்டாங்க. ஒன்று இந்த பலூன் அக்கா அப்படின்ற ஒரு பெண்ணை பற்றி, அடுத்ததா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அதாவது டாக்டர் திவாகரை பற்றி. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. சரி, இவங்கெல்லாம் யாருடா? இவங்கெல்லாம் பெரிய விஐபியா இருக்குமோ, இல்லை நாட்டுக்கு ரொம்ப நல்லது செஞ்சவங்களா இருக்குமோ, அப்படிப்பட்டவங்களை தானே இந்த மாதிரி நிகழ்ச்சியிலலாம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக யூடியூப்ல நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி சர்ச் பண்ணும்போது எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. என்ன ஜீரஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பலூன் அக்கா அப்படின்ற இந்த அக்கா யாரு அப்படின்னு நான் பார்த்ததையே நீங்களும் பார்த்தீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இது பெரிய அசிங்கமும் அருவருப்பும். இவங்க யாரு அப்படின்னு இந்த பிள்ளைங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? இந்த பொம்பளை, இந்த லேடி பலூன் அக்கா அப்படின்ற இந்த லேடி தனக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கு, பலூன் அக்கா. இந்த பலூன்னா என்ன, இந்த பெண் சொல்லக்கூடிய பலூன் என்ன அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் தான் தவறா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்க இந்த நாட்டுக்கே தேவையில்லாத ஒரு ஆணி. இவங்களை தூக்கிட்டு வந்து பிக் பாஸ் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியில போட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்களை கூட்டிட்டு போனது சரி, நம்ம வீட்டுக்குள்ளேயும் டிவியில இவங்களை காமிச்சு நமக்கும் சரி நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் சரி தவறான ஒரு முன் உதாரணத்தையும் தவறான ஒரு வழி நடத்துதலையும் இந்த நிகழ்ச்சி மூலியமா இவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறானுங்களா? யாருடா இந்த பிக் பாஸ்ல வரக்கூடிய பலூன் அக்கா? பலூன் அக்கா அப்படின்னா இந்த பொம்பளை தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணி ஆண்களையும் இளைஞர்களையும் டெம்ப் பண்ணி தன்னுடைய கவர்ச்சியின் மூலியமா அனைவருக்கும் பிரபலமான ஒரு கேடுகட்ட கேவலமான பொம்பளை. இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து பிக் பாஸ்ல வச்சு இது ஒரு நிகழ்ச்சியா நடத்துறானுங்க. இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணுமா? கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எல்லாரையும் ஓட்டு போட சொல்லுவானுங்க. இந்த பொம்பளை இந்த வீட்டில் இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாத்தையும் ஓட் போட சொல்லுவானுங்க. இந்த பொம்பளை நாட்டுக்கே அவசியம் இல்லை, நம்ம வீட்டுக்கு அவசியமா? நான் கேட்கறது நம்ம வீட்டுக்கு. பிக் பாஸ் வீட்டில் அந்த பொம்பளை இருக்குன்னு நினைச்சா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அந்த பொம்பளையும் வச்சு நிகழ்ச்சி நடத்தக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து இருந்து அந்த வீட்டை பூட்டி தனியா இருந்துக்கோங்க. இப்படி நிகழ்ச்சின்னு சொல்லி நடத்தி எங்களை எல்லாம் கெடுக்காதீங்க, எங்களுடைய தலைமுறைகளை நீங்க கெடுக்காதீங்க. இந்த டாக்டர் திவாகர் ஏதோ ஒரு விஷயத்த அவரு முயற்சி செய்யறாரு அப்படின்றத நம்ம மறுக்கல. பட் இந்த ஆளை கொண்டு போய் பிக் பாஸ்ல விடுற அளவுக்கு இந்த ஆள் அவ்வளவு முக்கியமான ஆள்லாம் கிடையாது. இந்த ஆளை நம்ம உட்கார்ந்து நாள் பொழுதும் பார்த்து இந்த ஆள் என்ன செய்யறாப்ல அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நம்ம தரம் தாழ்ந்து போகல. இவங்களை நம்ம எதுக்கு பார்க்கணும்? முன்னாடி வந்த சீசன்ல வந்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு ஏத்துக்க முடிஞ்சது. இந்த சீசன்ல வந்தவங்க எல்லாமே கழுசடையா இருக்கானுங்க. இந்த பலூன் அக்காவையும் டாக்டர் திவாகரையும் முதல் வேலையா ரிஜெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட சொல்லிட்டு உங்களுடைய விஜய் டிவியையே நான் முடக்க சொல்லிடுவேன், ஜாக்கிரதை. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.